परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे जन्म कर्म च मे दिव्यम् एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्मन इति मामेति सोऽर्जुन अजोऽपि सन् अव्ययात्मा भूतानाम् ईश्वरोऽपि सन् प्रकृतिं स्वाम् अधिष्ठाय संभवाम्यात्ममायया. இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் பகவத்கீதையிலே கடனம்பெருமானாலே 4வது அத்தியாயத்திலே கொடுக்கப்பட்டது. சர்வேஸ்வரனாக, நியந்தாவாக, நியாமியகனாக, லோகத்துக்கு பிதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பூதானாம் யோப்யய பிதா என்று சொல்லுகிறபடியே லோகத்துக்கு பிதாவாக இருக்கக்கூடியவன், லோகத்தையே நியமிக்கக்கூடியவன், லோகத்தையே ரட்சிக்கக்கூடியவன், லோகத்தையே கடைசியிலே தானும் உண்டு பிரளய காலத்திலே தன்னுடைய வயிற்றிலே அடக்கி கொண்டு பிற்பாடு தானும் லோகத்தை செட்டி செய்கிற பொழுது உமிழ்கிறான். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிற பொழுது உலகமுண்ட பெருவாயா உலப்பில் கீர்த்தி அம்மானே என்று தெரிவித்தார். ஆக பகவான் இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணுவதோடு மட்டுமல்லாமல் எல்லோரையும் ரட்சித்து எல்லோரும் அவரவர்களுடைய கர்மபலன்களுக்கு உட்பட்டு அவரவர்களுக்கு அத்தை கொடுத்து அதற்கு பிற்பாடு அத்தையெல்லாம் முறியடித்து கொண்டு தானும் தன்னுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ளுகிறான். என்னால் நாம் படுகிற பாட்டை விட, அவனை பற்றுவதற்கு நாம் படும் பாட்டை விட அவன் நம்மை பெறுவதற்கு படும் பாடு இருக்கிறதே, அது எதிர் சூழல் புக்குன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆனா அவன் பிறக்கிறான், நம்மை அடைவதற்காக அவனும் தானும் அவதாரம் பண்ணுகிறான். சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும், துஷ்டர்களை நிரசனம் பண்ண வேண்டும் என்பதுதான் எம்பெருமானுடைய அவதாரத்தினுடைய ரகசியம், பிரயோஜனம். அந்த எம்பெருமானுடைய அவதாரத்தை சொன்னாலோ, அவன் பண்ணினதான சேட்டகளை பற்றி பேசினாலோ, அவனுடைய சரித்திரங்களை நாம் வாயார சொன்னாலோ, கேட்டாலோ, சொல்லுவித்தாலோ நம்முடைய பாவங்களெல்லாம் போகிறது. கடைசியில் சென்று சேரக்கூடிய இடம் அவனுடைய திருவடிகளே. அந்த எம்பெருமான் பிறப்பில்லாதவன், பிறப்பிலி என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். தனியன் பிறப்பிலி தன்னை என்று தெரிவிக்கிறார். பிறப்பில்லாத எம்பெருமான் பல வழிகளாகத்தானும் பிறக்கிறானே, அவதாரம் பண்ணுகிறானே. எப்படி? கர்மம் இல்லாதவன், கர்மம் இருப்பவன் எப்படி பிறப்பனோ அதுபோலத்தானும் பிறக்கிறான். நமக்கெல்லாம் நாம் பிறந்தது என்பது கர்மத்தினுடைய வசம் உந்தி தள்ள நாம் வந்து பிறந்தோம். ஆனா எம்பெருமான் அவதரித்தது அப்படியா? அல்லவே. பெருமாள் அவன் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொன்னா, நாம் எப்படி பிறக்கிறோமோ அதுபோல அவனும் கர்ப்பவாசம் பண்ணுகிறான். எதற்காக? அவன் பண்ணி பிறந்தான் என்னால் அவன் பிறப்பதை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் வளர்வதை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் வெண்ட உண்ணதை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் திருடனதை பற்றி நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் ராசக்கிரீட பண்ணினான் என்பதை நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் ஜலக்கிரீட பண்ணினான் என்பதை நாம் பேசுகிறோம் அல்லவா, அவன் கோவர்தன உத்தரணம் பண்ணினான் என்பதை நாம் பேசுகிறோம் அல்லவா. நாம் பேசுவதுன்னு சொன்னா இந்த வாயாலே எம்பெருமானை பற்றியும் அவனுடைய அவதாரத்தை பற்றியும் சேட்டுதங்களை பற்றியும் நான் பேசுவதனாலேயே நாம் வாய் பெற்ற பயனை அடைகிறோம். அதுக்காகத்தான் எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறான். அவன் பிறந்ததை பற்றி சொன்னோம் என்னால், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிக்கிட்டு செய்து போன மாயங்களும் நிறந்த நூடுபுக்கு எனது ஆவிய நின்று உருக்கி உண்கின்ற அச்சிறந்தவான் சுடரே உன்னை எண்ணுகொள் சேர்வதுவேன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு 5ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழியிலே. ஆக பெருமானுடைய அவதாரம் என்னால் அது சிறப்பு. நாம் பிறந்தோம் என்னால் பிறப்பு, அவன் பிறந்தான் என்னால் அவதாரம். அவன் செய்த சேட்டகளை சொன்னோம் என்னால் நமக்கு வாழ்வு இனிமேல் பிறப்பென்பது இல்லை. புனர்ஜன்மன வித்யதே என்ன, புனர்ஜன்மன் என்பது இல்லை. அவனுடைய திருவடிகளே நமக்கு உத்தேசமாகிறது.
ஆக போன பாசுரத்தாலே திருப்பாவையிலே ஆண்டாள் சொல்லி போந்ததான 30 பாசுரங்களிலே 30ம் தப்பாமே 30 பாசுரங்களும் ஒவ்வொரு நாளும் நிச்சலும் ஒவ்வொரு சீவிட்டவனும் அனுசந்தானம் பண்ண வேணும். ஒவ்வொருத்தரும் அனுசந்தானம் பண்ண வேணும். இதிலே 24 பாசுரங்கள் பூர்த்தியாயித்து. எம்பெருமானுடைய திருவடிக்கு மங்களாசாசனம் பண்ணா அந்த எம்பெருமானை இப்ப அறுத்தித்து வந்தோம் பறைதிருதியாகில் என்று அவனை அர்த்தித்து அவனை பிரார்த்தித்து அபேட்சித்து வந்தார்கள். உங்களுக்கு வேண்டுவது என்ன என்று எம்பெருமான் கேட்கிறான். கேட்ட உடனே இதெல்லாம் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி எம்பெருமானுடைய எங்களுக்கு நிறைய நாங்கள் வெடிகாத்தாலேருந்து எந்திருந்து வந்திருக்கோமோ இல்லையோ, எந்திருந்து ஒவ்வொரு வீடாக போய் கேட்டிருக்கோமோ இல்லையோ, தட்டிருக்கோமோ இல்லையோ, எழுப்பினோமோ இல்லையோ, கொண்டு வந்தோமோ இல்லையோ, எல்லாம் கூட்டின்னு வந்திருக்கோம். எங்களுக்கு வியசனமெல்லாம் தீரும்படியா அங்க ஒவ்வொரு விழா போய் கூட்டு பகவானுடைய திருநாமத்தை பாடவாருங்கோள், திருநாம சங்கீர்த்தனத்தை பாடவாருங்கோள், அவனை பாடுவதே நமக்கு உத்தேசம். இதெல்லாம் சொல்லி எல்லாரையும் திரட்டி கூட்டி கொண்டு வந்திருக்கோமோ இல்லையோ, எங்களுக்கு விடிகாத்தால எந்திருந்து போன பாசுரத்தாலே பெருமானே அந்த பந்துக்கள் எல்லாம் ஆரெல்லாம் வாண்டான்னு இப்படி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவ எல்லாம் கூடுதலாக நமக்கு வந்தாச்சு. போ வந்த பிற்பாடு உன்னிடத்துல நாம் பிரார்த்திக்கிறோம், எங்களுக்கு நீ கொடுக்க வேண்டும், அப்பதான் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் தீர்ந்து போகும், நாங்கள் பட்ட கட்டமெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி அவனிடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தாந்தீங்கரணிந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நடுவாலே உன்னை அரித்தித்து வந்தோம் பறைதிருதியாகி திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலோ ரம்பாவாய் என்றது 25வது பாசுரம். ஒருத்தி யாரு? இந்த ஒருத்தி இருக்காளே, இவதான் பகவான் உலகத்தையே நியமிக்கக்கூடியவன். அந்த நியமிக்கக்கூடிய எம்பெருமான நியமிக்கக்கூடியவன் இந்த ஒருத்தி. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தேவகி புருஷந்தியாயாம் அவிர்பூத மகாத்மனா என்று தேவகியினுடைய கர்ப்பத்திலே எம்பெருமான் 3 அவதாரங்கள் 3 பிறப்பு. முதல்ல பிரஷ்னி கர்ப்பனாக சுதபா பிரஷ்னி என்று இருவருக்கு அவ தபஸ் பண்ணா, எனக்கு 3 கர்ப்பமா நீ குழந்தையா பிறக்கணும்னு பெருமாள்கிட்ட பிரார்த்திச்சுட்டா. முதல்ல சுதபா பிரஷ்னி என்பவர்களுக்கு பிரஷ்னி கர்ப்பன் அப்படின்னு அங்க அவனுக்கு திருநாமம், அங்க அவன் அவதாரம் பண்ணினான். 2வது கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்குமாக வாமனமூர்த்தியாக திருவதாரம் பண்ணது. 3வது தான் எம்பெருமான் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 3வது கர்ப்பமாக பிறந்தான். உபசம்மர சம்மார்த்மன் ரூபமேதது அலௌகிகம் என்ன ஒரே ஒருத்தி. அந்த ஒருத்திக்கு ஒரு ராத்திரி அதாவது ஆவணி மாதம் ரோகிணி திருநக்ஷத்திரத்திலே எம்பெருமான் அஷ்டமி தீதியிலே அவதரித்தான் இல்லையோ, அது ராத்திரியில அவதரித்தான். வந்த உடனே சதுர்புஜங்களோடு எம்பெருமான் சேவை சாதித்தான். நான் தான் உங்களுக்கு பிறந்திருக்கேன், இப்படி எல்லாம் நடந்தது, 3 கர்ப்பம் பிறந்திருக்கேன் நான். 4 திரு கைகள் அவர்கள் கையில காலில் விடப்பட்ட விலங்குகள் எல்லாம் அருந்து போயித்து. எம்பெருமான் பிறந்தான்னு சொன்னா தாயார் தோப்பனாருக்கு இருக்கக்கூடிய விலங்கெல்லாம் அருந்து போயிடுது. நம்ம பிறந்தோம்னு சொன்னா சம்சாரம் நீளுது. இதான நமக்கு இருக்கிறது பெருமை. ஆஹா, பெருமான் பிறந்தான், சதுர்புஜத்தோடு இருக்கே, நீ யாரு என்னன்னா மகாவிஷ்ணு, நான் தான் பிறந்திருக்கேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்ல, இப்படிலாம் இருந்தால் பார்த்தா ஆறாலும் கஷ்டமாயிடுமே, முதல்ல இந்த 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 திருக்கைகள் எல்லாம் மறைத்துக்கொள்ளுன்னு அதெல்லாம் மறைச்சு விட்டார். அப்ப சொன்ன உடனே பிறந்த உடனே சொன்ன பேச்சு கேட்டது யாரு? கண்ணன் தான். ராமன் கேட்டது பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணது 24 வயசுல. இவர் பிறந்த உடனே சொன்ன குழந்தை ஏதாவது கேட்குமா? பிறந்த குழந்தை நிக்கான்னு கேட்குமா? ஆனா கண்ணன் கேட்டார். அப்ப சொல்படி நடந்ததுன்னு சொன்னா கண்ணன் தான் சொல்லணும். அத்தனை பெருமை உண்டு பெருமான். அப்படி அந்த காராகிரகத்திலே சுதிகாகிரகத்திலே தானும் அவதாரம் பண்ணினான். அப்போ ஒருத்தி மகனாய் பிறந்தான். ஓரிரவில் ஒருத்தி. இந்த நாய்க்கு நறுணை குடல்லே தங்காதா போலே, அதுக்கு நாய்கள்லாம் சில வஸ்துக்கள் அது சாப்பிட்டதான் இருக்கும், அது சில இதெல்லாம் நிற்காது, கக்கிடும் எல்லாத்தையும். அப்ப அது மாதிரி அதுக்கு தங்கல் இல்லையோ, அதே போல இங்கே கண்ணன் காராகிரகத்திலே அவதாரம் பண்ணான். அன்னைக்கே அங்க இருக்க முடியலையே, உடனே ஒரே ராத்திரி தான். இன்னைக்கு பிறந்தானா உடனே ராத்திரி. ஒருத்தி மகன் ஒருத்தின்னு சொன்னது இவளொருத்தி ஒருத்தி அவளொருத்தி ஒருத்தி. இவளை ஒருத்தின்னு சொன்னா அவளை மற்றொருத்தின்னு சொல்லியிருக்கணும், ஆனா ஒருத்தின்னுடா. ஏன் ஒருத்தி? இவளுக்கு லீலாரசத்தை கொடுத்து, இவளுக்கு அவதார ரசத்தை கொடுத்து, யசோதைக்கு அதாவது தேவகிக்கு அவதார ரசத்தை கொடுத்தான், யசோதைக்கு லீலாரசத்தை கொடுத்தான். 2 பேருக்கு ரசத்தை கொடுத்தானோ இல்லையோ. ஆஹா, அவதாரம் பண்ணுகிற பிரார்த்தத்தை பெற்றவள் தேவகி, சேட்டுதங்கள் பண்ற ரசத்தை பெற்றவள் யசோதே,
அப்ப இவளுக்கு பெருமையா அவளுக்கு பெருமையா? மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் பாசுரம் இல்லையோ திருவாய்மொழிக்கா ஏந்த பெருங்கீர்த்தி என்று சொல்லும்போது திருவாய்மொழி பெத்திருக்கார் ஒருத்தர், வளர்த்திருக்கார் ஒருத்தர். ராமானுஜருக்கு ஏத்தமா அம்மாழ்வாருக்கு ஏத்தமா? ஆஹா, மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். அதை கொடுத்தவர், மூலத்தை கொடுத்தவர், திருவாய்மொழியை கொடுத்தவர் நம்மாழ்வாருன்னு அவருக்கு பெருமைன்னா, இவருக்கு வளர்த்த பெருமையோ இல்லையோ? யாருக்கு? எம்பெருமானாருக்கு இதத்தாய் ராமானுஜன் என்று அவருக்கு அவதாரம் அப்படிங்கிற அவருடைய திருவாக்காலே மொழிந்தபடியினாலே திருவாய்மொழி அதுக்கு பெருமை சாவதான சாரமாக இருக்கின்றபடியினாலே அத்தை இந்த லோகத்துக்கு பூரா அர்த்தங்களை நன்னா பிரவர்த்திப்பிக்க வேணும் என்கிற ஆசையிலே பண்ணாரே, அந்த எம்பெருமானாருக்கு இருக்கக்கூடிய பெருமை அவருக்கு பெருமையா இவருக்கு பெருமையானா? அவர் அவதாரத்தை கொடுத்துட்டார், திருவாய்மொழி கொடுத்துட்டார், பெற்றுட்டார், இவர் வளர்த்தார். ஆஹா, அந்த பெருமை இருக்கோ இல்லையோ? அது மாதிரி தேவகிக்கு பெற்றெடுத்த பெருமை இவளுக்கு யசோதைக்கு வளர்த்த பெருமை. ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒரே ராத்திரி அன்னைக்கு ஆவணி மாத ரோஹிணியில பிறந்தார், அதே ராத்திரி கொண்டு போட்டா, அக்கறை கொண்டு போட்டா. ஆஹா, அது தங்கவே இல்லையே, இருக்கவே முடியலையே பெருமாளுக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எல்லார்ட்டையும் போய் சொல்லி சோபனை சொல்லி இதெல்லாம் பண்ண ஒண்ணுமே பண்ண முடியலையோ இல்லையோ? அப்போ ஏதும் பண்ண முடியாமல் போனபடியினாலே ஒருத்தி இவள் ஒருத்தி ஒருத்தி அவள் ஒருத்தி ஒருத்தி என்ன இவளுக்கு ஒரு வறுமை. அதாவது அந்த பிரவிட்ட சாஸ்திராஜனானாம் என்று லோகத்துக்கே பிதாவா இருக்கக்கூடியவன் அவன் ஒருத்தியுடைய மகனாக பிறந்தான் என்னால் அவதாரத்தை தானும் காட்டுவதற்காக ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அந்தரியாமி பட்டது தானும் பட்டான். அந்தரியாமி பெருமாள் உள்ளுக்குள்ள இருக்காரு இல்லையோ? அது மாதிரி பெருமாள் உள்ளு வரைஞ்சிருக்கார், எங்க இருக்காருன்னே தெரியல. அப்ப அவர் கோகுலத்துல திருவாய்ப்பாடியில வந்து வளருகிறார். அந்தரியாமி பட்டது தானும் பட்டான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா அந்தரியாமினா உள்ளுக்குள்ள இருக்கார் பெருமாள். அவர் எங்கேயார் வெளியில வர்றாரா? வெளியில உள்ளுக்குள்ள இருக்காரே, ஆனா பெருமாள் அங்க இருக்கார், ஆனா தெரியக்கூடாது. ஏன்னா அத்தத்தின் பத்தானால் வந்து தோன்றிய அச்சுதன்னு ஆழ்வாருடைய திருவாக்கு. ஏன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம்னா ரோஹிணிக்கு மேல 10 என்றதா கீழே 10 என்றதா? அத்தத்தின் பத்தானால் அஸ்தம்னு நினைச்சோம்னா அந்த அஸ்தத்தின் பத்தானால், அதைத்தான் தமிழ்ல ஆழ்வார் பெரியாழ்வார் பாடுற போது அத்தத்தின் பத்தானால் இல்ல, அஸ்தத்திலேருந்து மேல 10 கீழே 10. இந்த ஜோசியாலாம் அவ என்றதே வந்து பிறந்த நட்சத்திரத்துலேருந்து எண்ணுவா, மேல எண்ணுவா கீழே எண்ணுவா. இல்லை வேற ஏதாவது இந்த காலத்துலேருந்து இப்படி என்னலாம் அப்படி என்னலாம். அப்ப இப்படி கணக்குகள்லாம் வச்சுருக்கணும் இல்லையோ? அந்த மாதிரி எம்பெருமான் தானும் அவதாரம் பண்ணது தெரியக்கூடாதான். அவ்வளவு பதற்றம் அந்த ஆழ்வாருக்கு, பயம். அந்த பயத்தினாலே இவர் ஒளித்து வளர்ந்தான் எம்பெருமான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி, அது பொறுக்கல, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த பெருமாள் என்ன பண்ணிருக்கணும்? அவன் பெருமாள் வந்திருக்காரேன்னு மங்களாகரம் பண்ணிருக்கணும். அத்தை விட்டு அவன் என்ன பண்ணான்? அவன் பொறுக்க மாட்டலை. ஏன்னா அசரி சுருட்டு படுத்து இந்த பிள்ளை தான் 8வது கற்பம் தான் அவனை முடிக்க போறதுன்னா அன்னிலேருந்து அவனுக்கு பயம். அதனால அவளே முடிக்கணும்னு பார்த்தான். கடைசியில் அதை பெண்ணை கொன்ற பாவம் வேண்டான்னு சொல்லிட்டு சிறையில வச்சுட்டான். சிறையில வச்சா அங்க இருக்காவா. அப்போ ஒன்னொன்னா பிறந்தது, பிறந்து கடைசியில் 8வதும் பெருமான் அவதாரம் பண்ணினான். பண்ண பிற்பாடு ஒளித்து வளர தருக்கிலானாகி, அது பொறுக்க மாட்டாமல் தான் தீங்கு நினைத்தான். தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து, அவன் நினைச்சது அவனுக்கு தீங்கு தான் பண்ணணும்னு, இவன் எப்படியா முடிச்சணும். பூதனா தொடக்கமாக கேசி பர்யந்தமாக எல்லா ராட்சசாலையும் ஒவ்வொருத்தரா விட்டான். அப்ப இது இவனை எப்படியாவது முடிச்சிடணும். வெற்பெரு விழாவை கடைசியில் கொண்டு வந்து அதுல முடிக்கணும்னு நினைச்சான். அப்ப இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையோ? அதெல்லாம் என்ன பண்ணார்? பிழைப்பித்தார். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதபடி தானே பண்ணார் எம்பெருமான். சின்ன குழந்தை 5, 6, 7 வயசு தான், முடிக்கிற போதே 7 வயசு தான். 8 வயசு கோவர்தனத்தை உத்தரணம் பண்ணும்போது பெருமாளுக்கு 7 வயசு 6 வயசு அவ்வளவுதானே. ஆக பெருமாள் தானும் அதை கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் மையத்தில் அதை மாத்திட்டாரோ இல்லையோ? பெருமாள் மாற்ற முடியுமோ இல்லையோ? இரவி, அதாவது சூரியனையே அஸ்தமனம் பண்ண வைக்க முடியும், அதை திரும்ப எழுப்ப வைக்க முடியும். ஆயுதம் எடுக்க மாட்டேன் பார், எடுக்கிறேன் பார், இவ்வளவும் பண்றவர் இதை பண்ண முடியாதா? கோவர்தனத்தை உத்தரணம் பண்றவர் இவனை முடிக்கிறது பெரிய கஷ்டமா? எல்லாம் பண்றார். கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் மையத்தில் நெருப்பு என்ன நெருடுமாலே, கஞ்சனுடைய வயிற்றிலே நெருப்பு பறந்தது. பயாக்னி கொளுத்துகை, பயாக்னி, பயம் எப்ப பார்த்தாலுமே பயந்துட்டே இருக்கான். அவன் பெருமாள் அங்க இருக்கான்னா அன்னிலேருந்து அவனுக்கு பயம். பய அக்னி கொளுத்தும்படியா நெடுமாலே ஆசிரித வியாமோகத்தை சொன்னவர்கள். ஆசிரித வியாமோகம், தேவகியின் தாயாரையும் இவனை கஞ்சனை முடித்து விட்டு தானும் காராகிரகத்துக்கு போய் பெருமாள் கண்ணனை, தேவகியும் அப்பாவையும் வசுதேவரையும் சேவிக்கிறார். அப்பதான் நெடுமால் பெருமாள் எப்படி இருக்கானா? ஆசிரியர்களிடத்திலே இருக்கக்கூடிய வியாபகம், தன்னுடைய தாயார் தேவனார் அன்னைக்கு தானே பார்க்கிறார். நெருப்பென்ன நின்ன நெடுமாலே
உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை பிரார்த்தித்து வந்துள்ளோம், அறுத்தித்து வந்தோம், பிரார்த்திக்கிறோம். என்ன பிரார்த்திக்கிறோம்? அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில், எங்களுக்கு கைங்கற்றத்தை கொடுப்பாயாகில். அறுத்தித்து வந்தோம், பிரார்த்தித்து வந்திருக்கோம். பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி. திருத்தக்க செல்வம் பெருமாளுக்கு சிவப்பதித்தத்தாலே வந்த சம்பந்தம்னு சொன்னான். சிவப்பதித்துவம் பெருமாள் கீழே ஒரு பார்த்தோம், மாமாயன் மாதவன் வைகுந்தன் பார்த்தோம். அங்கேயும் சிவப்பதித்துவத்தாலே மாமாயன், சிவப்பதித்துவத்தாலே வைகுந்தன், ரெண்டு இருக்கிற வழி. இங்கேயும் அப்பிரமேயம் ஸ்ரீ ராமாவதாரத்துல ராமனை சீதா பிராட்டிய திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். மேசுதா என்று சொன்னார். அப்பிரமேயம், இது மாரீசன் சொல்ற வாக்கு. அப்பிரமேயம் ஹி தத்தேஜா எஸ்யதா ஜனகாத்மயா. அந்த ஜனகன் சொல்றாரு, இவர் முன்னாடி பிரம்மச்சாரி ராமனிடத்துல நான் அடி வாங்கினேன், இப்ப பார்த்தோம்னா ஆறு இருக்கா அப்படின்னா, இவர் இருக்கக்கூடியது இப்ப சீதா பிராட்டி திருக்கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து இருக்கக்கூடிய ராமன். அப்ப முன்னாடி பிரம்மச்சாரி ராமனா இருந்த போதே அடிச்சாட்டி தாங்க முடியல, குத்துயிரும் கொலையுருமா மாரீச்சனுக்கு அடிபட்டான். மாரீச்சன் சுபாகுன்னு ரெண்டு பேர் இருந்தாலும் இல்லையோ, ஒருத்தனை முடிச்சுட்டா ஒருத்தனை விட்டுட்டார். அந்த மாரீச்சன் தான் திரும்ப வந்து நமக்கு இத்தனை காரியங்களையும் எல்லாத்தையும் பண்ணது பூரா ராவணன்கிட்ட போய் சொன்னது. இந்த ரான்னு சொன்னாலே எனக்கு சங்கடமா இருக்கு. என்ன ரான்னு சொன்னா இந்த ராமன்னு சொல்ற ராங்கிற அக்ஷரமே எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு ஒரு அடி போட்டது இருக்கே, அது இன்னும் தாங்கல எனக்கு அப்படின்னு சொல்றான். அந்த மாரீச்சன் சொன்ன வார்த்தை அப்பிரமேயம் ஹி தத்தேஜா. என்ன ஜனகன் அந்த பிராட்டி தானும் இன்னைக்கு பிராட்டியோடு இருக்கான் ராமன், தனியாக இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ராவனிடத்துல போய் நீ இப்படி எல்லாம் பண்ணாதே, திருப்பி விட்டுடுன்னு சொல்லி ராவணனுக்கு உபதேசம் பண்ணான். அந்த பிராட்டியோடு இருக்கக்கூடிய சிவப்பதி சம்பந்தத்தாலே இருக்கக்கூடிய, ஏன்னா ராமனை சொல்லும்போது சீதாராமன் சொல்லுவோம், ராமன் ராஜாராமன் சொல்லுவோம், சீதாராமன் சொல்லுவோம், கோதண்டராமன் சொல்லுவோம். இது எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். அதுக்கு வேற தனியா வேற ஒரு ராமன் வேற சொல்றா. அது என்ன எதுக்காக அப்படி சொல்றாலும் தெரியாது. ஆனா ராமனை ராஜாராமன் என்று சொல்லுகிறோம், சக்கரவர்த்தி திருமகன் என்று சொல்லுகிறோம், கோதண்ட ராமன் என்று சொல்லுகிறோம். இப்படியெல்லாம் எம்பெருமானுக்கு பலவிதமான திருநாமங்கள். கிருஷ்ணன் எப்படி சொல்றோம்? நவநீத கிருஷ்ணன் சொல்லுவோம், புல்லாங்குழல் கிருஷ்ணன் சொல்லுவோம், வண்ணமுண்ட கிருஷ்ணன் சொல்லுவோம். எவ்வளவு விதவிதமான பெருமாள், ஆளில கிருஷ்ணன் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த போல ஒவ்வொரு சேட்டைகளை பண்ற போது ஒவ்வொரு திருநாமம். அப்ப பெருமானுக்கு சிவப்பதி தம்பத்தாலே வந்தது திருத்தக்க செல்வமும் சேவகம். எங்களுக்கு கைங்கட்ட செல்வத்தை கொடுக்க வேணும். அதுதான் சொல்றா, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி. நாங்க உங்களை பாடிண்டே வந்துட்டு இருக்கோம். அங்கிருந்து தேவருடைய திருநாமத்தை பாடி 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 பாட பாடி பாட. பூமி பிராட்டி தானம். அதாவது வராக புராணத்திலே சொல்ற போதே வராக தாயார் சொல்றா, என்ன உஜ்ஜீவித்து விட்டு எங்களெல்லாம் உஜ்ஜீவனம், என்ன உஜ்ஜீவனம் அதாவது புனருத்தனம் பண்ணிவிட்டு லோகத்தில் இருக்கிற மக்களை எப்படி புனருத்தனம் பண்றது, எப்படி இவெல்லாம் மேல உஜ்ஜீவிக்கிறது? என்ன கொண்டு வந்துட்டி பாஜ்தூத்து கிடந்த பார்மகற்கு பண்டவனால் மாசுடம்பின் நீர்வாரான்னு கொண்டு வந்துட்டு மேல கொண்டு வந்துட்டி அவனோட சண்டை போட்டு கொண்டு வந்துட்டி. இப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன உபாயம், வழி என்ன அப்படின்னு கேட்டா, வாயால பாடுங்கோ, மனதால சிந்திங்கோ, தூய மலர்களை கொண்டு தொழுங்கோள் போதும். கண்ணன் கீதையில் சொன்னார் இல்லையோ, பத்திரம் புஷ்பம் பலந்தோயும் யோமே பக்தியா பிரயசதின்னு சொன்னார் இல்லையோ. ஒரு பத்திரம், ஒரு இலை, ஒரு பழம், ஒரு தேர்த்தம், அவ்வளவுதான். வேற என்ன? பத்திரம் புஷ்பம். ஆஹா, இந்த 4 பத்திரம் புஷ்பம் பலந்தோயம், இலை புஷ்பம், பழம் ஒரு பழம், அப்புறம் தேர்த்தம், இது கொடுத்தா பெருமாள் பகு ஆனந்தம். அந்த ஆனந்தம் எம்பெருமானுக்கு பண்ணுவதே கைங்கரியம். ஆஹா, திருத்தக்க செல்வம் என்னால் சிவப்பதித்துவத்தாலே வந்ததான சம்பந்தத்தினாலே ஏற்பட்ட விஷயம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி நாங்க வந்தோம், வருத்தமும் தீர்ந்து. அவ்வளவு தூரமா வந்திருக்கோமோ இல்லையோ, தேவாலய சேவிக்கணும் தானே வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்கோம் என்னால் நாங்க எத்தனை சிரமம். இந்த பந்துக்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் தயார் பண்ணி ஏற்பாடு பண்ணி அவர்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லி அவர்களையும் மனது உவந்து வரும்படியாக செய்து கடைசியா உம்மிடத்திலே வந்து பிரார்த்திக்கிறோம். பறை பறைன்னு ஆரம்பத்திலே நாராயண நமக்கே வரதருவான்னு ஆரம்பிச்சா. அங்கிருந்து ஆரம்பிச்சு பறை பறை என்று சொல்லப்படுகிற கைங்கரியம் புருஷார்த்தம், அதுவே பறை. இப்ப கடைசியில் கேட்க போறார், எனது வந்துட்டு பறையா அப்படின்ட்டு அவர் கேட்க போறார். பெரிய பேரிவாதத்தை கொண்டு வச்சுட்டு போறார். இதுதான் கேட்டோமா நாங்க, இதெல்லாம் கேட்கல நாங்க அப்படின்னு சொல்ல போறா பின்னாடி. ஆஹா, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து நமக்கு இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் போகணும். எம்பெருமான் அவதாரம் பண்ணிட்டானே பரித்ராணாய சாதுனோம்னா சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு தானே. அப்ப வருத்தம் எல்லாம் தீர்ந்து தானே போகும். துட்டர்களை தரிசனம் பண்ணிடுவானோ இல்லையோ, அப்ப வருத்தம் எல்லாம் தீர்ந்து தானே போகும்.
தர்மத்தை ஸ்தாபிச்சுடுவானோ இல்லையோ, அப்போ வருத்தமெல்லாம் தீர்ந்து தானே போகும். வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து ஏலூர் அம்பாவாய்னு சொன்ன பகவானுடைய அவதாரம், அந்த அவதாரத்தினுடைய சிறப்பென்ன என்பதை ஒருத்தி மகனாய் பிறந்தான், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான் அப்படிங்கிறதாக இப்பாசுரத்திலே தெரிவிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம், பெரியாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தியை விட்டு சித்தார்த்தி மனோநந்தன ஹேதுவே நந்தநந்த சுந்தரியை கோதாய நித்திய மங்களம்.